கர்மா அப்படின்னா செயல், அதாவது ஆக்ஷன் அப்படின்னு போன வீடியோல பார்த்தோம். இந்த கர்மால 3 வகை இருக்குங்க. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த சஞ்சித கர்மாங்கிறது நம்ம எத்தனை லைஃப் டைம்ஸ் எடுத்தோமோ, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தோமோ, எல்லா ஜென்மத்திலையும் நம்ம செஞ்ச செயல்களை மொத்தமா குறிக்கிறது. பிராப்த கர்மாங்கிறது இந்த ஜென்மத்துல நம்ம என்ன அனுபவிக்க போறோமோ, அதாவது நல்லது கெட்டது எல்லாம் பேஸ்ட் ஆன் த சஞ்சித கர்மா. இந்த சஞ்சித கர்மாங்கிறது பேங்க் அக்கவுண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செஞ்சதோட மொத்த பலன் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. அதுதான் சஞ்சித கர்மா. இந்த பிராப்த கர்மாங்கிறது அதுலேருந்து கொஞ்சத்தை நம்ம இந்த ஜென்மத்துல கழிக்க பிறந்திருக்கோம். அதுதான் பிராப்த கர்மா. அதனாலதான் ஒருத்தருக்கு ஏதாவது நல்லது கெட்டது நடந்துச்சுன்னா அது அவங்க பிராப்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பிராப்த கர்மாவை குறிக்கிறது. இந்த ஜென்மத்துல நம்ம என்னென்ன அனுபவிக்க போறோமோ அது பிராப்த கர்மா. அடுத்ததா ஆகாமிய கர்மா. இந்த ஜென்மத்துல நம்ம புதுசா பண்ற செயல், புதுசா உருவாக்குற கர்மாவை குறிக்கிறது ஆகாமிய கர்மா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல பலன்கள் இருக்கும். இந்த சஞ்சித கர்மாங்கிறது மாத்த முடியாது. பிராப்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த ஆகாமிய கர்மா, அதாவது நம்ம புதுசா உருவாக்குற இந்த கர்மாவை நல்ல முறையில உருவாக்கணும்னா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கேரண்டி. திஸ் இஸ் கிருஷ்ண பிரியா.